Example 6.23. If a vector is equal to I vector minus j vector, b vector is equal to I vector minus j vector minus 4k vector, c vector is equal to 3j vector minus k vector, and d vector is equal to 2y vector plus 5j vector plus k vector. Verify that. சொல்லிட்டு ரெண்டு கொஸ்டின் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. A cross B cross C cross D is equal to box product of ABD into C minus box product of ABC into D. அதே வேல்யூ இன்னொன்றுக்கு ஈக்குவல் சொல்லணும். செகண்ட் வந்து ACD into B மைனஸ் BCD into A அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த ABCDன்ற 4 வெக்டரை கொடுத்துட்டு பின்வரும் 2 முற்றுரிமைகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், கொடுத்துருக்க வெக்டர்லாம் முதல்ல எடுத்து எழுதலாம். A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I வெக்டர் மைனஸ் J வெக்டர், அப்புறம் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I வெக்டர் மைனஸ் J வெக்டர் மைனஸ் 4k வெக்டர். அடுத்தது C வெக்டர். C வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3j வெக்டர் மைனஸ் k வெக்டர். நெக்ஸ்ட் D வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2y வெக்டர் ப்ளஸ் 5j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். சரி, இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவங்க வெரிஃபை பண்ண சொன்ன ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா A கிராஸ் B கிராஸ் C கிராஸ் D இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A B D into C minus box product of A B C into D. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு LHS நம்ம எடுத்துக்கலாம். சரி, LHSக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா A கிராஸ் B. ஸோ நான் ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிக்கிறேன். A வெக்டர் கிராஸ் B வெக்டர். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து I வெக்டர் J வெக்டர் K வெக்டர். ஏல இருக்கிற ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் வந்து 1 மைனஸ் 1, கே இல்லாதனால 0. பியில் இருக்கிற ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் வந்து 1 மைனஸ் 1 மைனஸ் 4. சரி, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். பண்ணிங்கன்னா I வெக்டர் இன்ட்டு 1 into 4 4 மைனஸ் 0 மைனஸ் J வெக்டர் இன்ட்டு 1 into minus 4 minus 4 minus 1 into 0 0 plus k vector into 1 into minus 1 minus 1 minus இதில் minus 1 minus of minus plus 1. ஸோ அப்போது A cross B ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 4i வெக்டர் minus of minus plus 4j வெக்டர், k term 0 ஏன்னா minus 1 plus 1 0ன்றால, ஸோ no k term. ஸோ A cross B கண்டுபிடிச்சாச்சு. ஸோ A கிராஸ் பின்றது 4i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர். ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இதை கண்டுபிடிக்க போகிறேன். C கிராஸ் D இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ C வெக்டர் கிராஸ் D வெக்டர். ஸோ அதுக்கு டிட்டர்மினன்ட் I J K. ஸோ C வெக்டரில் இருக்கிற IJK கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 1. ஸோ என்ன இருக்குதுல C வெக்டர்ன்றது 3j வெக்டர் மைனஸ் k வெக்டர். ஓகே, ஸோ I டேர்ம் இல்லாதனால 0, அப்புறம் ஜேக்கு 3, கேக்கு வந்து மைனஸ் 1. ஓகே, அடுத்தது D வெக்டரில் இருக்க ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் 2 5 1 2 5 1. ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். I வெக்டர் இன்ட்டு இது எடுத்துட்டோம்னா 3 into 1 3 மைனஸ் இது வந்து மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 5 மைனஸ் J வெக்டர் இன்ட்டு இது விட்டால் 0 into 1 0 மைனஸ் இது மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் K வெக்டர் இன்ட்டு இதில் விட்டோம்னா 0 into 5 0 மைனஸ் 3 into 2 6. ஓகே, ஸோ அப்போ அதிலிருந்து நம்மளுக்கு C கிராஸ் D தெரிஞ்சிடும். ஸோ C வெக்டர் கிராஸ் D வெக்டர்ன்றது 8i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர், இது மைனஸ் 6k வெக்டர். ஸோ இதுதான் நம்மளுக்கு C கிராஸ் D. இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னென்னா இது ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ணணும். ஸோ இப்போ கண்டுபிடிச்ச இந்த ரெண்டுத்தையுமே கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா LHS கிடச்சிரும். ஓகே,
இப்போது நான் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். ஸோ டிட்டர்மினன்ட் I வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். ஸோ ஏ கிராஸ் பியில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 4 0. அடுத்த சி கிராஸ் டியில் இருக்கிற ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் 8 -2 -6. ஸோ 8 -2 -6. சரி, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு இது விட்டோம்னா 4 × 6 24 மைனஸ் இது ரெண்டு பண்ணால் 0. ஸோ மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு இதில் இதை விட்டோம்னா 6 4 24 -24 -0 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு இதில் இதை விட்டோம்னா -8 -32. ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் அதோட வேல்யூ -24 ஐ வெக்டார் மைனஸ் ப்ளஸ் 24 ஜே வெக்டார், இது -40 கே வெக்டார். ஸோ இதுதான் எல்ஹெச்எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ எல்ஹெச்எஸ் வேல்யூ -24 ஐ ப்ளஸ் 24 ஜே -40 கே. இப்போ நான் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி கரஸ்பாண்டிங் சியும் டியும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஆர்ஹெச்எஸ்க்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிடி. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார். ஸோ அது வந்து டிட்டர்மினன்ட் ஏவில் இருக்க ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் 1 -1 கே இல்லை 0. பியில் இருக்க ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் 1 -1 -4. அடுத்தது வந்து டியில் இருக்கிற ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் 2 5 1. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ 1 × -1 × 1 -1. அதுக்கப்புறமேட்டு இதுலேருந்து எதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -20க்கு +20 மைனஸ் ப்ளஸ் 1 × 1 × 1 1 -8 +8 ப்ளஸ் 0 × anything 0, அதனால் அதை விட்டுடலாம். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 × 19 ப்ளஸ் 1 × 9. ஸோ ஃபைனலாக ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 19 ப்ளஸ் 9. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 28. ஓகே, ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இந்த பாக்ஸு. இப்போது நான் இந்த பாக்ஸ் ஏபிசியோட பாக்ஸ் ப்ராடக்ட் அடுத்தது கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்தது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். ஸோ இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஏவோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் 1 -1 0, பியில் இருக்கிற ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் 1 -1 -4, சியில் இருக்கிற ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் ஐ இல்லாதனால 0, ஜே வந்து 3, கே வந்து -1. ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தால் அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ 1 × இதை விட்டிங்கன்னா -1 × -1 +1, இது -12, அப்போ +12 ஆகிடும். மைனஸ் × மைனஸ் +1 இன்ட்டு இது இப்படி விட்டோம்னா 1 × -1 -1 மைனஸ் இது போனால் 0 ப்ளஸ் 0 × anything 0னால அது போட தேவையில்லை. ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா 12 + 1 13, 13 × 1 13, 1 × -1 -1. ஸோ இதோட வேல்யூ என்னென்னா 12. ஸோ ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறேன். சரி, ஆர்ஹெச்எஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஆர்ஹெச்எஸில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இன்ட்டு டி வெக்டார். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது இது வந்து ஆல்ரெடி ஏடிபி முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து 28 இன்ட்டு சி வெக்டார். சி வெக்டார்ன்றது இங்கே என்னது? 3j - k. ஸோ 3j - k மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசியோட வேல்யூ 12 இன்ட்டு டி வெக்டார். டி வெக்டார்னது 2i + 5j + k, 2i + 5j + k வெக்டார். ஓகே,
ஓகே, இப்போ 28 into 3 என்னன்னா 84. ஸோ 84 j வெக்டார். 28 into -1 -28 k வெக்டார். -12 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -24 I வெக்டார். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 12 into 5 60 j வெக்டார் -12 k வெக்டார். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 84, இது வந்து ஐ இல்லை, அப்போ ஐ இங்கே மட்டும்தான் இருக்குது. -24 I வெக்டார். அப்புறம் ஜேல 84ல் 60 போயிடுச்சுன்னா +24 j வெக்டார். அண்ட் கே வெக்டார் இதையும் ஆட் பண்ணிங்கன்னா -30 40 k வெக்டார். ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் வந்து RHS. ஸோ LHS ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுவும் இதுவும் சேமாக இருக்குது. ஸோ LHSும் RHSும் சேமாக இருக்கிறதுனால தேர்ஃபோர் LHS வேல்யூ இஸ் ஈக்குவல் டு RHS. இது சேமாக இருக்குன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு, நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ப்ரூஃப் பண்ணணும். செகண்ட் என்னென்னா, இதே ஏபிசிடிக்கு அடுத்த ப்ரூஃப் பண்ணணும். அடுத்த ப்ரூஃப் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதே தான். அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். அதே ஏ கிராஸ் பி சி கிராஸ் டிக்கு ஏசிடி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் பிசிடி இன்ட்டு ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி இதை தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். சரி, அப்போ இதில் வந்து LHS கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா போன இதுலேயே LHS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதே இது தான். அப்போ RHS மட்டும் கண்டுபிடிச்சா போதும். RHSக்கு முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் அதை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏயில் இருக்க ஐஜேகே கோஷன் பார்த்தீங்கன்னா 1 -1 0 1 -1 0. சியில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ இல்லாததுனால 0 3 -1. டியில் இருக்கிறது 2 5 1. ஓகே, இப்போ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ 1 into 3 into 1 3 மைனஸ் -5, அப்போ +5 மைனஸ் +1 into இதில் விட்டோம்னா 0 into 1 0 மைனஸ் 2 into -1 -2, அப்போ +2 ப்ளஸ் 0 into anything 0னால விட்டுடலாம். ஓகே, இப்போ இது சரி பண்ணிங்கன்னா 3 + 5 வந்து 8 into 1 8 ஆகிடும். 1 into 2 2. அப்போ இதோட வேல்யூ என்னென்னு வருதுன்னா நம்மளுக்கு 10ன்னு கிடைக்கிது. ஓகே, இப்போ அடுத்தது இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும், பிசிடியோட பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பிசிடி. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டிங்கன்னா பியில் இருக்க ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் 1 -1 -4. சியில் இருக்கிறதுல வந்து ஐ இல்லை 0 3 -1. டியில் இருக்கிறது வந்து 2 5 1. ஓகே, இப்போ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. சரி, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா, இப்போது 1 into இதில் எதை விட்டுனா 3 into 1 3 மைனஸ் 5 into 1 -1 -5, அப்போ +5 ஆகிடும். மைனஸ் into மைனஸ் +1 into இதை விட்டுனா 0 into 1 0 மைனஸ் -1 -2 வந்து +2 ஆகிடும். ஸோ -4 into இதில் விட்டோம்னா 0 -6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 5 3 ஆட் பண்ணால் 8 2 into 1 2 மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 6 4s are 24. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இது 10, அப்போ 34 34 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? RHS கண்டுபிடிச்சா போதும், ஏன்னா LHS ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வேல்யூவில். ஸோ RHS மட்டும் எழுதுகிறேன் பாருங்கள். RHS என்ன இருக்குங்க, இந்த இருக்க வேல்யூ ACD into B ACD into B minus BCD into A BCD into A. ஓகே, சரி, இதை எப்படி சரி பண்ணலான்னா, இப்போது ஏசிடி அப்படின்றனா ஏசிடியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 10 into பி வெக்டார். பி வெக்டார் கொடுத்துருக்க கொஷனில் வந்து ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் மைனஸ் 4k வெக்டார் மைனஸ் பிசிடியோட வேல்யூ 34 into ஏ வெக்டார் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார். ஓகே, இப்போ கொண்டு வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ள 10i மைனஸ் 10j மைனஸ் 40k
இந்த -34 கொண்டு போனால் -34i மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 34j. ஓகே, சரி, சிம்பிளாக அவ்வளோதான். இது சிம்பிள் எப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே i இருக்குது, இங்கே i இருக்குது. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு -24 i வெக்டார். ஜேயில் பார்த்தீங்கன்னா இங்கே j இருக்குது, அங்கே j இருக்குது. 34ல் 10 போனால் +24 j வெக்டார். அண்டு k வெக்டார் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் -40. ஸோ -40 k வெக்டார். இதுதான் வந்து நம்மளோட RHS கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ஆல்ரெடி LHS போன சம்மிலே கண்டுபிடிச்சோம். அந்த போன சம்மில் கண்டுபிடிச்ச LHS வேல்யூ எதுனா இதுதான் போன சம்மில் கண்டுபிடிச்ச LHS வேல்யூ. ஸோ அந்த LHS வேல்யூ இங்கே இதோட RHS வேல்யூ சேமாக இருக்கிறதுனால இதுவும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகே, அவ்வளோதான் சம் முடிஞ்சிடுச்சு.